சரி, இப்போ மொய் செய்கிறவங்கெல்லாம் செய்யலாம். இங்கே பாரு சாக்ஸி, இதே காமிச்சியா? அப்போ இங்கே நின்றுக்கிறீங்களா? Happy birthday to you. Happy birthday dear Sakshi. Happy birthday to you. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க vlog வந்து என்னோட பொண்ணு பர்த்டே தான். 19th February நாங்க வந்து செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் நான் வந்து இப்போ vlog-ஆ போட்டிருக்கேன். The next day. எப்பயுமே பர்த்டேக்கு வந்து 1 week முன்னாடி ட்ரெஸ் எடுத்துருவோம். இந்த தடவை வந்து 2 days முன்னாடி தான் எடுத்தோம். ஸ்கூலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, கேக் கட்டிங்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு, சும்மா நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸுன்னு 3 ட்ரெஸ் எடுத்தாச்சு இந்த தடவை. காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா. இது greeting card கொடுத்தது யாரு? greeting card வந்து கனிஷ்கா. அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 3:30க்கு ஸ்கூல் விட்டு வந்ததும் பக்கத்தில் வந்து இந்த ரோட் சைடு இருப்பாங்களா, அவங்க புவர் பீப்புளுக்கெல்லாம் வந்து ரைஸு, பிரியாணி இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். நாங்கள் வந்து என்னோட ட்ரெஸ்ஸு, சாக்ஷி ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவளோட டாய்ஸு, அவளுக்கு மிச்சமாற எல்லாமே நாங்கள் அவங்கக்கிட்ட தான் கொடுப்போம். இந்த பர்த்டேக்கு வந்து கண்டிப்பாக சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால அதை இந்த தடவை செஞ்சோம். எல்லாரும் பிறந்த நாள் விஷ் பண்ணிருங்க. இங்க பூனை இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு கலர் கொஞ்சம் வச்சுக்கணும்னு ஆசை. நீ வீட்ல எல்லாம் வளர்க்க முடியாது. எங்க வாக்கா பிறந்த நாள் கிஃப்ட். ஐயோ, அங்க வளர்க்க முடியாது. சுப்பு நல்லா புடியாது, ஒன்றும் பண்ணாது. சாட்சிக்கு வந்து அனிமல்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே போனோடனே கோழி குஞ்சு, நாய், பூனைன்னு அவங்க வச்சிருந்தது அழகாக தூக்கி விளையாட ஆரம்பிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் கேக் கட்டிங்னு சொல்லிட்டு கேக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. கேக் வந்து 3 kg பார்பி டால் மாதிரி. அது வேற ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே முடியல. அவங்க 1 hour முன்னாடி கொடுத்தாங்க. அதை வைக்கிறதுக்குள்ள பெரிய கஷ்டமா போச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் உள்ள வச்சோம். இந்த நாள் சாட்சி வச்சோம். அப்புறம் ஆராவையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு ஆராக்குரிய ட்ரெஸ் எடுத்து மாட்டி விட்டாச்சு. சரி, அவளும் வந்து சாட்சிக்கு வந்து தங்கச்சி தானே, அதனால அவளும் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டா. இதுதான் சாட்சியோட கேக் கட்டிங்க்கு உள்ள ட்ரெஸ். காலையில ஒயிட் போட்டிருந்தா, இப்ப கிரீன் பண்ணிட்டு இருக்க. நீ எனக்கு சடனாக பேப்பர் பிளேட்டும் கப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால சொல்லிட்டு இருந்தேன். சரி வாங்கிட்டு வரவான்னு கேட்டாங்க. சரி எல்லாரும் வரதுக்குள்ள சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாரும் வரிசையா ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காருங்க. அவங்க வரலையா? வாங்க. பழைய ட்ரெஸ் தான். உள்ள வாங்க, உள்ள வாங்க. கொலைக்குது, டாக் கொலைக்குது. அம்மா வரலையா ஜெனி? அம்மா வரலையா? வாங்க வாங்க உட்காருங்க. சாட்சியா அந்த மேல இருக்கா. அம்மா எங்க? வாங்க. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க வாங்க. கட்டி போட்டாச்சு. உழைச்சு தள்ளு, காது ஜவ்வு கிழிஞ்சிரும். அவங்க அண்ணா அண்ணி. உட்காருங்க உட்காருங்க. வாடா வாடா. இங்க அம்மா அப்பாலாம் பேக்குக்குள்ள நீயே போயிடுவ போல, அவ்வளோ பெருசு இருக்கு.
சரி வா இல்லை வா. கேக் கட்டிங் டைமும் வந்துருச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து கேக்கெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் சாட்சியை கூப்பிட்டேன். ஏன்னா எல்லாம் பசங்கள்லாம் மாடியில் இருந்தாங்க. கூப்பிட்டு அப்புறம் சாட்சியே ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்த்தா. வந்து அவளோட எக்ஸ்பிரஷன் பார்த்தா ஆன்னு இருந்துச்சு. வாங்க வாங்க எல்லாரும் இங்கே வா. ஃப்ரண்ட்டில் வந்து பாரு. ஃப்ரண்ட்டில் வந்து பாரு. தலையில் வச்சுக்கோ. டேட் லிட்டில் பிரின்சஸ். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் சாக்ஷி. ஹாப்பி பர்த்டே டு யூ. கிளாப் பண்ணுங்க. இருக்கட்டும்மா வாங்க அப்புறம் சாப்பிடுங்க. நீங்க திரும்ப ஊத்துங்க. என்ன பிரின்ஸு சரி ஆமா மாறி மாறி வாங்க வாங்க. வெட்டிட்டோம். டைம் ஆயிடுங்க. வாங்க வாங்க. அப்படியே இருங்க. லைட்டாக சிரிங்க எல்லாரும். ஓகே சரி. இப்போ மொய் செய்கிறவங்கெல்லாம் செய்யலாம். தேங்க்யூ சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் வரிசையா ஒவ்வொரு பசங்களா கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. சாக்ஷிக்கு ஒரே ஹாப்பி. நிறைய பேர் இந்த தடவை வந்து கூப்பிட்டு இந்த கேக் கட்டிங் பண்ணது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவளுக்கு வந்து இந்த கிஃப்ட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சுத்தி அவளை நின்று விஷ் பண்றது இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வருஷம் வருஷம் கேட்குறா. ஆனா நம்ம வந்து முடிகிற அளவுக்கு எந்த வருஷம் முடியுமோ அந்த வருஷம் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ வந்து 10th பர்த்டே அவளுக்கு. நாங்க எல்லாம் கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பசங்களுக்குலாம் வந்து ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துட்டோம். என்ன நிலைமையில ஆயிடுச்சு பண்ணுங்க. கீழே காணோம். ட்ரெஸ்ஸை தின்னாச்சு. என்னது கேக்கு நாங்கள் வந்து ஒரு ரோல் வாங்கியிருந்தோம். அந்த ரோலு அதுக்கப்புறம் சிப்ஸு பொவன்டோ இதெல்லாம் தான் அன்றைக்கி ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு வந்து சர்வ் பண்ணது. ஸ்க்ரீனில் வந்து சாக்ஷியோட வீடியோ ஓடிட்டு இருந்தது. பர்த்டே அன்னைக்கு நான் வந்து வீடியோவை ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அதை அப்படியே ஸ்க்ரீனில் ஓட விட்டுட்டு தான் சும்மா அந்த கேக் கட்டிங்லாம் பண்ணது. சரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல பேக்ரவுண்டில். அதனால ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸு ஃபேமிலி எல்லாம் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணது. சின்னதாக ஒரு நோட்டு பென்னு அது நாங்கள் வந்து ரிட்டன் கிஃப்டாக ஒரு பவுச்சில் போட்டு இந்த குட்டி பசங்களுக்கு வந்து பர்த்டேக்கு அப்புறம் எல்லாம் கிளம்புறப்ப கொடுத்தா. இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. இந்த டைம் வந்து அவள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்னா அதனால ரெடி பண்ணோம். பசங்கள்லாம் அவங்க கொண்டு வந்த கிஃப்ட்டை அப்போவே ஓப்பன் பண்ணணும்னு ஒரே அடம் பிடிச்சதுனால சாட்சியும் ரொம்ப பார்க்கணுன்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்ததுனால எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து ஒவ்வொரு கிஃப்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா கிஃப்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. சரி. வாவ். என்ன எல்லாரும் இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? டிராயிங் புக்.
ப்ளூபெர்ரி டிராயிங் புக் சூப்பர். எங்க ஓபன் பண்ணு. பாபி கேள். ரோஸ் தனியா இருக்கு. இல்ல க்ளோஸ் பண்ணுங்க. சரி. டாடா. 500 கிஃப்ட்னா காண்பிங்க. காசு பாடம் இது நம்ம கொடுத்தது தானே. உன் கிஃப்ட் நம்ம கொடுத்தது. அதோடயே பண்ணிட்டு இருப்பேன் எப்ப பார்த்தாலும் டாய் சைஸ் நல்லா 13 வயசு எடுத்தீங்கன்னா உடம்பு தோணும் கூட நீங்க மார்க்கெட்ல பாத்து காமி அப்படி காமி ஒவ்வொன்னையும். செமையா இருக்கு. போட்டு பார்த்து மாத்திக்கலாம். நல்லா இருக்குல்ல. இங்கே பாரு சாக்ஸி இதே காமிச்சியா? நீ கொண்டு வந்ததா? மாமா ஃப்ரெண்ட்ஸு அவளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லா கிஃப்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தா. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிஃப்ட் ஓப்பன் பண்ணதில் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி. அப்புறம் பேரண்ட்டாக நாங்கள் வந்து கிஃப்ட் பண்ணது அவளுக்கு சைக்கிள் தான். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டா, பழைய சைக்கிள் செட் ஆகலை. ஸோ அவள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டதுனால சைக்கிள் தான் கிஃப்ட் பண்ணோம். பேஸ்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. போ ரவுண்ட் போயிட்டு வா. தரு நல்லா இருக்கா அக்கா சைக்கிள்? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. பார்க்க மாட்டேன். லட்சுக்குட்டி சைக்கிள் நல்லா இருக்கா? புது சைக்கிள் வந்தால் உடனே ஓட்டணும்ல. அது நைட்டு டின்னர் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் பெடல்லாம் கொஞ்சம் ஹைட்டு இதாக தான் இருந்துச்சு. ஐயோ யாரோ ஆப்போசிட்ல வராங்கன்னு நினைக்கிறேன். சாக்ஷி பிரேக் பிடிக்கணும் ஏதாவதுன்னா. ஏய் வண்டி மேல விட்டுறாத. பாய் சொல்லிட்டு வா. இன்னும் க்ளோஸ் பண்ணிருக்கு. அப்புறம் நாங்கள் டின்னர் போகிறதுக்கு முன்னாடி கேளம்பாக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு தான் போனோம். அங்கே நான் ஆல்ரெடி 2 தடவை போயிருக்கேன். சூப்பராக இருக்கும் அந்த சர்ச்சு. அந்த சர்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கே நல்ல ஹைட்டில் இருக்கும். ஃபாரின்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். சர்ச் பார்த்தா பலன்னு பளிங்கி மாதிரி இருக்கும். பார்த்தா உள்ளே வந்து கோல்டன் கலரில் நல்லா தூணாக வந்து ஜீசஸ் அதில் வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வெளியில டக்கெல்லாம் இருந்துச்சு. சாட்சி வந்து துரத்திட்டு இருந்தா. அங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு கிளம்பிட்டோம். நாங்க ஜைத்தூன்ல தான் டின்னர் சாப்பிட்டோம். அங்க இருந்து நேர நாவலூர் ஜைத்தூன் தான் போயிருந்தோம். அங்க நாங்க டின்னர் அங்கதான் சாப்பிட்டோம். ஜைத்தூன் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுட் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பர்த்டே வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. எந்த பர்த்டேயும் இல்லாம இந்த பர்த்டே வந்து இந்த புவர் பீப்புளுக்குலாம் வந்து ரைஸ் இந்த ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுத்தது ரொம்பவே மனசு சந்தோஷமா இருந்தது. பர்த்டேக்கு மறுநாள் வந்து ஆப்போசிட் வீட்டில் எங்கள் நெய்பர் தான் அவங்க வந்து வீட்டில் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க. சாட்சி பர்த்டே அன்னைக்கு கொடுக்க முடியல. நான் சடனாக போய் அவங்கள கூப்பிட்டதுனால அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வரலன்னு நெக்ஸ்ட் டே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுதான் சாட்சி வந்து ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிஃப்ட். புவர் பீப்புளுக்கு வந்து கொடுத்தது பர்த்டே அன்னைக்கு நாங்கள் செஞ்சதில்ல. ஆனால் மற்ற நாட்களில் செஞ்சுருக்கோம். ஆனால் அந்த பர்த்டேக்குன்னு ஃபுட்டு ரைஸு டாய்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு. சாட்சியும் ரொம்ப ஹாப்பி. இந்த பர்த்டே விலாக் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேற வீடியோல பார்க்கலாம். பை.